You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நேற்று வந்து செம்மையாக மழை பெஞ்சிச்சு. நிறைய பேருக்கு தெரியும். பட் வந்து நான் ஒரு 9:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். லைட்டாக வந்து ட்ராப்ஸாக தான் ரெயின் இருந்துச்சு. ஸோ வந்து நான் கொடையை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். தென் வந்து பஸ்ஸு கிடச்சி நான் வந்து எக்மோர் ஸ்டேஷனே வந்துட்டேன். எக்மோர் இந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் கிட்டலாம் வந்து ரூஃப் இருக்கனால நமக்கு வந்து மழைலாம் பெய்யாது. ஸோ வந்து நான் கொடையை எடுத்து உள்ள வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ரெயின் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்பலாம் ரெயினே கிடையாது. ஒரு 10 o'clock இருக்கும். 10:30 இருக்கும். பிகாஸ் வந்து ரெயின்னால கொஞ்சம் டிராஃபிக்கு அப்படி இப்படின்ட்டு சொல்லி நான் பஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வரத்துக்கு 9:30லேருந்து இங்கே 10:30ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து போயிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு ஓரமாக போய் நின்றுட்டேன். என்னோடய கொடை வந்து கையில் தான் இருந்துச்சு. திடீர்னு மழை கிழ பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடையை வச்சுட்டு நான் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாக் பண்ணி நான் கொஞ்சம் நடந்து ஃப்ரண்ட்டில் போய் நிற்கும் போதே வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் வரத்துக்காக வந்து நான் கொஞ்சோண்டு லேடீஸ் கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பேக் சைடில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் பேக் சைடு ஏறி இறங்குனேன்னா அந்த இடத்துக்கு ரீச் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ட்ரெயின் தான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நடந்து போயிட்டு நான் ட்ரெயின் வருதா அப்படின்னு சொல்லி பின்னாடி செக் பண்ணி பார்த்தேன். ட்ரெயின் வந்து வரல. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணேன், சரி நமக்குன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு ட்ரெயின் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த சைடு எந்த ட்ரெயினும் வரல. தென் வந்து இந்த சைடு ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயினில் ஏறி நான் உட்காந்துக்கிட்டேன். ஏறி உட்காந்தோடனே விண்டோஸ்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ வந்து விண்டோஸ் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்ருக்கேன். சடனாக வந்து இந்த டி நகர் சைட்லாம் போனோன்னே செம்ம ரெயினு. என்ன பண்ணேனே தெரில. தண்ணியெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு. ரெயினில் வந்து தண்ணி ஊற்றின ஆரம்பித்த உடனே செம்ம மழைங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மழை பெய்யுன்ட்டு. ஒரு 2 ஸ்டாப்பிங் வந்து மழையே இல்லை. சடன்னாக பார்த்தா இங்கெல்லாம் வந்து செம்மையாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதாண்டா இயற்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இயற்கையை ரசிக்கிறவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தென் வந்து ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப செம்மையாக வெளுத்து அடிச்சிடுச்சு ட்ரெயின்லேயே. ட்ரெயினே கழுவிட்ட மாதிரி ட்ரெயின் கீழெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிது. ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப கிண்டி சைட்லாம் செம்ம மழை. அந்த வானத்தையே பார்க்க முடியல. அப்படியே கீழே ட்ரெயின் ஃபுல்லாக தண்ணி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே தண்ணி தான். அந்த சாரல்லேருந்து வெளியே வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரெயினு. நான் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுச்சு. பட் மழையில் என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நம்மக்கிட்ட கொடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. தென் வந்து கொடையை விரிச்சிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்ட உடனே இவ்வளோ தூரம் தான் மழைன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எஸ்கலேட்டர்லாம் போகும்போது நமக்கு வந்து கொடை தேவை கிடையாது அப்படின்ட்டு. பட் இந்த மழையிலையுமே அந்த இடம்லாம் வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்களே பார்க்கலாம். உடனே வந்து நான் எஸ்கலேட்டரில் போயிட்டு ஒரு முன்னாடி இருக்க ஆண்டி வரையும் என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எதுக்கு என்ன பார்த்தாங்கன்னு எனக்கே தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் ஒரு வேளை நான் வீடியோ எடுக்கிறேன்னு என்னை பார்த்துருப்பாங்களோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. தென் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அந்த சைடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து அவங்களும் ரெயினில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஹைட்டாக இருந்து அந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்தது. மழைலாம் வந்து இதெல்லாம் பாருங்கள், வியூலாம் அப்படியே அந்த பனி மூட்டம் வந்து அந்த லாங்கில் ஒன்றுமே தெரியல. பட் வந்து வண்டி ஓட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டம். இந்த வியூலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கையிலேயே வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. என் நேமை வந்து பென்சில் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. நான் இதை எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றிகள் என் ஃப்ரெண்டுக்கு.
தென் வந்து நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு இங்கே இருக்க உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த ரெயின்லாம் வந்து எப்படி இருக்குது, எப்படி எப்படி இதுவாகிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும். செம்மையாக வெளுத்து எடுத்தது மழை. நிறைய பேர் நனைஞ்சிட்டு போனாங்க, நிறைய பேர் குடை எடுத்துகிட்டு போனாங்க, நிறைய பேர் குடை இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ஆனால் நிறைய குடை விற்கிற கடைக்காரனுக்கு நல்ல லாபம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம நடந்து நடந்து இங்கே போகிறனால இந்த இடமும் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. தென் என் ஃப்ரெண்டும் நானும் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போகும்போது பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஆன்ட்டி வந்து ட்ரெயினில் இது பண்ணிகிட்ருந்தாங்க, அது பண்ணிகிட்ருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கதை பேசிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சோம். ரோடு ஃபுல்லாக மழை தான். உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தாலே தெரியும் நல்ல மழை பெய்யுது. பட் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலுமே வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம லைஃப்லேயுமே வந்து என்ன நடந்தாலுமே என்ன ஏது அப்படின்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நிற்காம நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அந்த தடையை நம்ம உடைச்சிட்டு போகலாம் அப்படின்றது வந்து நான் நம்புகிற ஒரு விஷயம். நீங்கள் அதை நம்புகிறீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பும்போதும் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய் பாய். இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்